அறிஞர்களே, தோழர்களே, தோழியர்களே, இன்று மாலை சரியாக 6 மணி அளவில் சீர்காழி பழைய பேருந்து நிலையம் அருகில் தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தின் சார்பில் அச்சுறுத்தும் எல்னினோ பேரழிவு என்ற தலைப்பிலே மாபெரும் பொதுக்கூட்டம் நடைபெறும். எல்னினோ என்றால் என்ன? இயற்கையில் நடைபெறும் நிகழ்வுதான் எல்னினோ. பசிபிக் பெருங்கடல் பூமத்திய ரேகை பகுதியில் சராசரி வெப்பநிலையை விட வெப்பம் உயர்வதால் அதுவே எல்னினோ ஆகும். இந்த எல்னினோவால் கடுமையான வெப்பம் அதிகரிப்பு, கடுமையான மழை வெள்ளம், கடுமையான வறட்சி, விவசாயம் பாதிப்பு, உணவு தட்டுப்பாடு, தண்ணீர் தட்டுப்பாடு, காட்டுத்தீ, நோய் பரவுதல், உயிரிழப்புகள் உள்ளிட்ட பேராபத்து உலகத்தை அச்சுறுத்துகின்றது. இயற்கையை பாதுகாக்க அனைவரும் ஒன்றிணைவோம் வாரீர். இந்த எல்னினோவை விளக்கி தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தின் சார்பில் இன்று நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் பூவுலகின் நண்பர், பொறியாளர், வழக்கறிஞர் சுந்தர்ராஜன் அவர்களும், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சீர்காழி சட்டமன்ற உறுப்பினர் வழக்கறிஞர் செந்தில் செல்வன் அவர்களும் கலந்து கொண்டு சிறப்புரையாற்ற இருக்கிறார்கள். உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கிறது தந்தை பெரியார் திராவிடர் கழகம் சீர்காழி. இதற்கு முதல்ல நம்ம எல்னினோனா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். எல்னினோ அப்படின்றது இயற்கையாக ஏற்படக்கூடிய ஒரு காலநிலை மாற்ற நிகழ்வு. உலகத்துல உயிர்கள் வாழறதுக்கு பசிபிக் பெருங்கடல் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கடல். அதிலும் குறிப்பா மத்திய மற்றும் கிழக்கு பசிபிக் பெருங்கடல் ரொம்பவே முக்கியம். அந்த கடல் பகுதியினுடைய மேற்பரப்பு நீரினுடைய வெப்பநிலை வழக்கத்தை விடவும் அதிகமாக உயர்றத நம்ம எல்னினோ அப்படின்னு சொல்லுவோம். இந்த வெப்பநிலை உயர்வு காரணமாக பூமி முழுவதுமே வெப்பமோ ஈரப்பதமோ பரவுற முறையானது சேஞ்ச் ஆகும். இதனால் உலகத்தில் இருக்கக்கூடிய பல பகுதிகளில் மழையும் வெப்பநிலை மற்றும் காலநிலை மாற்றங்கள் எல்லாம் ஏற்படும். சரி, இது எல்னினோ. அப்போ சூப்பர் எல்னினோனா என்ன? சூப்பர் எல்னினோ அப்படின்றது எல்னினோவுடைய சக்தி வாய்ந்த ஒரு வடிவம் தான். பொதுவாக இருக்கக்கூடிய எல்னினோவை விடவும், அதாவது எல்னினோவே கடலினுடைய அந்த நீர்மட்டத்தினுடைய வெப்பநிலை அதிகமாகும் போது, வழக்கத்தை விடவும் அதிகமாகும் போது எல்னினோ சொல்கிறோம். அதை விடவும் இன்னும் அதிகமாகும் போது அதை சூப்பர் எல்னினோ அப்படின்னு சொல்லுவோம். கடலினுடைய மேற்பரப்பு நீரினுடைய வெப்பநிலை மிகவும் அதிகமாக உயரும் போது இந்த சூப்பர் எல்னினோவானது உருவாகும். இதை தான் விஞ்ஞானிகள் சூப்பர் எல்னினோ அப்படின்னு அழைக்கிறாங்க. இப்போ இதனுடைய காரணமாக உலகம் முழுவதுமே காலநிலை மற்றும் வானிலை அமைப்புகளில் அதிகமான சேஞ்சஸ் ஆனது ஏற்படும். உதாரணமாக சொல்ல போனால் சில பகுதிகளில் கடுமையான மழை பொழியும், இன்னும் சில பகுதிகளில் ரொம்ப வறட்சியாக இருக்கும், சில பகுதிகளில் வெள்ளம் ஏற்படுறதுக்கோ வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரி காலநிலை அப்படின்றது ஒரே டைமில் பல்வேறு மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடும் அப்படின்றது தான் இந்த சூப்பர் எல்னினோவுடைய ஒரு முக்கியமான ஒரு பங்கு. எல்னினோவிலையும் இந்த தாக்கங்கள் எல்லாம் இருக்கும், ஆனால் சூப்பர் எல்னினோவில் ரொம்பவே ஒரு அதிகமாக இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதிக வெப்பநிலை போன்ற மாற்றங்களும் இதில் ஏற்படலாம். அதே போல் அதிகமான மழை பொழிவும் இதில் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்குன்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. சரி, இப்போ எதுக்கு இந்த டாபிக் ரொம்ப அதிக அளவில் பேசப்படுது? செய்திகளில் எதனால் எல்னினோ வருது, சூப்பர் எல்னினோ வருது அப்படின்னு ஏன் இந்த காலகட்டத்தில் சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், ஏன்னா இது இந்த சூப்பர் எல்னினோ உருவாகிறதுக்கான ஒரு காலகட்டமாக இருக்குது. காலநிலை ஆராய்ச்சியாளர்கள் கடலினுடைய வெப்பநிலையை மிகவும் கவனமாக கண்காணிச்சுட்டு வராங்க அப்படின்றது ரொம்பவே ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயம். ஏன்னா தற்போது கடலில் காணப்படக்கூடிய அந்த வெப்பநிலை உயர்வு அப்படின்னு இருக்கு இல்லையா, அது ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு எல்னினோவா உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு விஞ்ஞானிகள் சொல்லியிருக்காங்க. இந்த நிகழ்வு தொடர்ந்து நடந்துச்சு அப்படின்னு சொன்னா இது ரொம்பவே வலுப்பெற்ற ஒரு எல்னினோவாக இருக்கும். கடந்த சில தசாப்தங்கள்ல பதிவான எல்னினோவை விடவும் இது மிகுந்த வலுவான ஒரு எல்னினோ நிகழ்வுகளா இருக்கும் அப்படின்னு வானிலை ஆய்வாளர்களும் விஞ்ஞானிகளும் கணிச்சு சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு. அப்போ இதுக்கு முன்னாடி எல்னினோ எப்பெல்லாம் நிகழ்ந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, சில காலகட்டங்களில் நிகழ்ந்த அந்த எல்னினோ அப்படின்றது மிகப்பெரிய மாற்றங்களை உலகளவில் ஏற்படுத்துச்சு அப்படின்றது தான் உண்மை. அது எந்தெந்த காலகட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1982, 1983 இந்த ஆண்டில் ஏற்பட்ட எல்னினோ நிகழ்வு அப்படின்றது ஒரு பெரிய தாக்கத்தை உலகளவில் ஏற்படுத்துச்சு அப்படின்னே சொல்லலாம். இந்தியாவில் பஞ்சம் ஏற்பட்டுச்சு, வறட்சி ஏற்பட்டுச்சு அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு எல்னினோ ஏற்படுத்தின ஒரு
பேரழிவுகளில் இந்த ஆண்டு அப்படின்றது ரொம்பவே முக்கியத்துவமான ஒன்று. அதே போல் 1997, 98 அந்த காலகட்டத்திலையும் எல்னினோவானது ஏற்பட்டு உலகம் முழுக்க பல்வேறு மாற்றங்களை இது நிகழ்த்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அதன் பிறகு இந்த 2000s அப்படின்னு சொல்லி வரும்போது 2015, 2016 காலகட்டங்கள்லையும் எல்னினோ நிகழ்வானது ஏற்பட்டிருக்கு. இந்த நிகழ்வுகள் உலகம் முழுவதுமே பெரிய அளவில் வானிலை மாற்றங்களை ஏற்படுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இதனுடைய தாக்கமா மழை பொழிவு மாறுச்சு, விவசாயம் பாதிக்கப்பட்டுச்சு, மேலும் பல நாடுகளுடைய பொருளாதாரமும் பாதிக்கப்பட்டுச்சு அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயமாக இருக்கு. அதாவது எல்னினோ கடல்ல ஏற்படக்கூடிய அந்த மாற்றம் வந்து நிலப்பரப்புல வாழக்கூடிய மனிதர்களை இந்த அளவுக்கு தாக்குது அப்படின்னும் போது அப்ப கடல்ல வாழக்கூடிய உயிரினங்களை அந்த எல்னினோ எந்த வகையிலெல்லாம் அஃபெக்ட் பண்ணும் அப்படின்றது ஒரு முக்கியமாக நாம கருத்துல கொள்ள வேண்டிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. எஸ், கடல்வாழ் உயிரினங்களையும் கடல் சூழலையும் இந்த எல்னினோ வந்து மாற்றும் அப்படின்றது தான் ஒரு முக்கியமான விஷயம். இதனால கடல்வாழ் உயிரினங்கள் அதிக அளவிலேயே பாதிக்கப்படும். இந்திய விஞ்ஞானிகள் ஏன் இந்த எல்னினோவை இவ்வளவு உன்னிப்பாக கவனிச்சுட்டு வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவினுடைய விவசாயம் பெரும்பாலும் இந்த தென்மேற்கு பருவமழை சார்ந்ததா இருக்கு. இப்போ நடக்கக்கூடிய இந்த எல்னினோ ஸ்டார்டிங் ஸ்டேஜ் அப்படின்றதே நம்மளுக்கு வந்து ரொம்ப அதிதீவிரமாக இருக்கும் அப்படின்னு உணரும் போது இப்போ நமக்கு பொதுவாக கிடைக்கக்கூடிய தென்மேற்கு பருவமழையும் நம்மளுக்கு குறைவாக தான் கிடைக்குது அப்படின்றத நம்ம கவனத்தில் கொள்ளணும். தமிழ்நாட்டிலையும் பார்த்தீங்கன்னா தென்மேற்கு பருவமழையானது தொடங்கிருச்சு, ஆனால் நம்மளுக்கு போதிய மழை பொழிவு இன்னும் பொழியவே இல்லை. கேரளா, கர்நாடகா, மகாராஷ்டிரா இந்த மாநிலங்களுக்கெல்லாம் டைரக்டாகவே தென்மேற்கு பருவமழை வந்து பொழியக்கூடிய மாநிலங்களாக இருக்கு. அந்த மாநிலங்கள்லையும் போதிய அளவுக்கு மழை பொழிவு அப்படின்றது இன்னும் ஏற்படவே இல்லை. இதெல்லாம் ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எல்னினோவால தான். ஸோ எல்னினோ அப்படின்றது தென்மேற்கு பருவமழையை மிகவும் பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்தியாவினுடைய விவசாயம் அப்படின்றது தென்மேற்கு பருவமழையை சார்ந்துதான் இருக்கு அப்படின்றதுனால எல்னினோ அஃபெக்ட் பண்றது இந்த தென்மேற்கு பருவமழை தான். அதனால இந்தியாவில் இருக்கக்கூடிய விவசாயமானது பெரிதளவில் பாதிக்கப்படக்கூடிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுது இந்த எல்னினோ காரணத்தினால. எல்னினோ நிகழ்வு பருவமழையினுடைய இயல்பான செயல்பாட்டை பாதிக்கக்கூடும். இதனால சில ஆண்டுகளில் வழக்கத்தை விட குறைவான மழைப்பொழிவு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிக அளவிலேயே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதனுடைய விளைவாக பயிர் உற்பத்தி குறையலாம், நீர் கிடைக்கிற அளவு வந்து பாதிக்கப்படலாம், தண்ணீர் பஞ்சம் ஏற்படலாம். முக்கியமாக இப்போயே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு மாநிலங்களில் தண்ணீரை வந்து கொஞ்சம் பார்த்து செலவு பண்ணுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய செய்திகளை நம்ம பார்க்குறோம். அதே போல் தண்ணீர் பஞ்சத்தினால மக்கள் வந்து ஒரு கிணற்றுல ரொம்ப அடியில் இறங்கி சொற்ப அளவிலான தண்ணியை உயிர் பணைய வச்சு எடுத்துகிட்டு வர்றதையும் நம்மளால் பார்க்க முடியுது. அப்போது எல்னினோ, சூப்பர் எல்னினோலாம் நிகழ்ந்துச்சு அப்படின்னு சொன்னால் அந்த மாநிலங்களில் எல்லாம், அதாவது ராஜஸ்தான், மகாராஷ்டிரா உள்ளிட்ட மாநிலங்களில் எல்லாம் எந்த அளவுக்கு தண்ணீர் பஞ்சமானது ஏற்படும் அப்படின்னு கற்பனை செஞ்சு பார்த்தாலே அவ்வளோ வந்து கஷ்டமாக இருக்குது. அதே போல் கிராமப்புற பொருளாதார சிக்கல்களை இது வந்து ஏற்படுத்தக்கூடும். அதனால தான் இந்தியா அப்படின்றது இந்த எல்னினோ நிலவரத்தை தொடர்ந்து கவனிச்சுக்கிட்டே வருது அப்படின்னு சொல்லலாம். வரலாற்று பதிவுகள் படி பார்த்தோம்னா வலுவான எல்னினோ நிகழ்வுகள் இந்தியாவில் கடுமையான வானிலை பாதிப்புகளோட தொடர்புடையதாக இருந்திருக்கு. இந்த நிகழ்வு காலநிலை மாற்றங்கள் மக்களுடைய வாழ்க்கை, விவசாயம், பொருளாதாரத்தில் எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் அப்படின்றத இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த செய்திகள் வந்து நம்மளுக்கு உணர்த்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் மேலே நான் குறிப்பிட்டு சொல்லியிருந்த அந்த 80, 90 காலகட்டங்களில் ஏற்பட்ட அந்த எல்னினோ அப்படின்றது ஒரு பெருமளவில் ஒரு பஞ்சத்தையும் பொருளாதார கிரைசிஸையும் ஏற்படுத்தின ஒரு நிகழ்வாகவே பார்க்கப்படுது. இதனால எல்னினோ அப்படின்றது நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. சொல்லப்போனால் எல்னினோவுடைய ஸ்டார்டிங் ஸ்டேஜ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புவி வெப்பமயமாதல் தான் அந்த எல்னினோவுடைய ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜ். நம்மளுடைய உலகத்தில் இண்டஸ்ட்ரீஸ் வந்து ரொம்ப அதிகமான காரணத்தினால புவி வந்து வெப்பமாகிறது ரொம்பவே அதிகரிச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அது எல்லாமும் இதில் நம்ம கருத்தில் கொள்ள வேண்டிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுது இந்த எல்னினோ விஷயத்தில்.